حتى يحكموك فيما شجر بينهم ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما ولو أنا كتبنا عليهم أن اقتلوا أنفسكم أو اخرجوا من دياركم ما فعلوه إلا قليل منهم ولو أنهم فعلوا ما يوعظون به لكان خيرا لهم وأشد تثبيتا وإذا لآتيناهم من لدنا أجرا عظيما ولهديناهم صراطا مستقيما ومن يطع وبركاته. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அக்டோபர் 4, 2024 வெள்ளிக்கிழமை மாலை ஒரு மாபெரும் விழிப்புணர்வு கருத்தரங்கம், போதை சம்பந்தமான மாபெரும் விழிப்புணர்வு கருத்தரங்கம் இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. இது குறுகிய நாட்களில் ஏற்பாடு செய்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தர வேண்டும் என்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு மக்களும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த அளவுக்கு எங்கு கூடினாலும் மக்கள் மத்தியிலே சத்திய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே எந்தெந்த வகையில் எடுத்து சொல்ல முடியுமோ அத்தனை வகையிலும் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறது. அதில் ஒரு ஒரு அங்கம்தான் இது. அது ஒரு வழிமுறை. இது மேடை பேச்சாக இருந்தாலும் சரி, கிராமப்புற தாவாக இருந்தாலும் சரி, தெருமுனை பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மாநாடாக இருந்தாலும் சரி, இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மக்களை சத்தியத்தின் பால் அழைக்கக்கூடிய வெறும் மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிறது. அதில் மிகப்பெரிய வெற்றியும் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் மது போதை ஒழிப்புக்கு எதிராக ஒரு மாபெரும் கருத்தரங்கம் அழகிய முறையிலே இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. இங்கு 3 அணிகளாக இருக்கிறார்கள். ஒன்று பேணி காக்க தவறிய பெற்றோர்கள். அது போதையின் வடிவம். நான் சொன்னேன், இன்னைக்கு போதையால அதுக்கு முந்தைய ஒரு சில விஷயம் சொல்லிடுறேன். இன்றைக்கு போதைகளால் இந்த சமுதாயம் மக்களே, பொதுவான எல்லா மக்களும் அதிகமாக சீரழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு சரியான ஒரு விழிப்புணர்வோ அறிவுரைகளோ அல்ல. அரசாங்கம் சொல்கிறது அவ்வளவுதான். ஆனால் போதை எவ்வளவு பெரிய பாவம், அது இம்மை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் சீரழித்து விடும், நாசமாக்கி விடும் என்பதை இஸ்லாம் பல்வேறு கோணங்களில் அல்லாஹ்வின் திருமறை வசனங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளும் நமக்கு அறிவுரையாக இருக்கிறது. இந்த போதனைகளை யார் பின்பற்றுகிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார். யார் குர்ஆனையும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனை நிராகரித்து வாழ்கிறார்களோ அவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்று மார்க்கத்தின் தீர்ப்பு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த போதையால் சமூகம், இளைஞர்கள், முக்கியமாக இளமை பருவம், ஒரு மனிதனுடைய பருவம் முக்கியமான பருவம் இளமை பருவம். அந்த இளமை பருவமே இன்றைக்கு நாசமாகி கொண்டிருக்கிறது. பல்வேறு செய்திகளை நாம் பார்க்கின்றோம். பார்க்கும் பொழுது தினம் தினம் இப்ப செய்திகளுக்கு பஞ்சமே அல்ல. முதல்ல ஒரு செய்தி கிடைக்கிறது ரொம்ப லேட்டா இருக்கும். இப்போ தின செய்தி, சுட செய்தி, ஒரு மாவட்டத்தில் ஒரு பகுதியில் எங்கேயாவது நடந்தாலும் அந்த செய்தி சீக்கிரம் சேருது. அதை போன்று இந்த போதை கலாச்சாரம் என்பது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் ஒரு சமுதாயத்தையே, டோட்டல் மக்களையே அழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போயிடுச்சு. எந்த அளவுக்கு சொன்னா, உச்சபட்சமா சொல்ல போனோம்னு சொன்னா, அதாவது பிணத்தை கூட விட்டு வைக்காமல் இந்த போதையால் கற்பழிக்கக்கூடிய ஒரு பிணத்தை கூட, செத்து போன ஒரு பிணம் இருக்கிறது அல்லவா, அந்த பிணத்தை கூட ஒருவன் போதையால் கற்பழிக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய மகா பாவமாக இருக்கிறது. அதையும் தாண்டி இன்னைக்கு சமுதாயம், அதாவது முதல்ல இந்த ஊர்ல எங்கேயோ ஒரு மூலையில் தான் நடக்கும். அந்த போதை என்பது எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்கும். யாரோ சில பேர் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் அந்த போதையை சாராயமாகவோ இன்னும் பிற இதாக உபயோகப்படுத்திட்டு இருப்பாங்க. சிகரெட் புகையும் இருக்குது இல்லவா, ஊருக்கு வெளியே தான் யாராவது போயிட்டு சிகரெட் குடிக்கிற நிலைமை இருந்துச்சு.
இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா, சிகரெட் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஜுஜுபி என்னவாங்கல்ல, அது மாதிரி சிகரெட் ஆயிடுச்சு. போதைகள் எத்தனை வகைகள் இருக்கிறதோ சொல்லி மாளாத அளவுக்கு போதைகள் இன்னைக்கு பெயர் புது புதுசா இருக்குது. என்ன, அது உணவாக போதை வந்துருச்சு, சாக்லேட்டாக போதை வந்துருச்சு, ஸ்டாம்பாக போதை வந்துருச்சு, பவுடராக போதை வந்துருச்சு, திட வடிவத்தில் இருக்கிறது, திரவ வடிவத்தில் இருக்கிறது. அதாவது நீராகவும் இருக்கிறது, பவுடராகவும் இருக்கிறது. பல கோணத்தில் போதைகள் இப்படிதான் அப்படிதான் இல்ல. சின்ன பிள்ளைங்களுக்கா இந்த சாக்லேட்டா சாப்பிடு, வயசு எங்க உனக்கு என்ன வேணும், உனக்கு இன்ஜெக்ஷன் மூலியமா வேணுமா, பவுடர் மூலியமா வேணுமா, சாராய மூலியமா வேணுமா, எது உனக்கு தேவை? போதையை உட்கொள்வதற்கு என்னென்ன உனக்கு தேடி நீ தேடி போக தேவையில்லை. இன்னைக்கு போதைக்கு இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் சப்ளை மாதிரி அந்த அளவுக்கு போதை வந்துருச்சு. போதை என்ன பண்றான்னு சொன்னா, ஒரு தெருவில் ஒருவன் போதை வந்துச்சுன்னு சொன்னா அந்த போதையால அவன் குடும்பம் நாசமாகுதுங்க. முதல்ல ஒருவனுக்கு ஒரு தந்தை என்ற ஒருவனுக்கு போதை அடிக்க ஆரம்பித்து விட்டால் அவனுடைய பொறுப்பை இழந்து விடுகின்றான். அந்த குடும்பமே நாசமா போகுது, நடுத்தருக்கு வருது. ஒவ்வொரு ஊர்லயும் பார்க்கலாம், நல்ல வாழ்ந்த குடும்பங்கள் இருக்கும், நல்ல வாழ்ந்த குடும்பங்கள்லாம் படித்த குடும்பங்கள், நல்ல வசதியான குடும்பங்கள், வாழ்ந்து இருந்த குடும்பங்கள் இருக்கும். அந்த குடும்பங்கள்லாம் இன்னைக்கு நடுத்தெருல நிக்குதுன்னு சொன்னா ஊர்ல நிறைய பேர் பேசுவாங்க, எப்படியாப்பட்ட குடும்பம், எப்படி இருந்துச்சு, அவங்க அத்தா அம்மா எல்லாம் எவ்வளவு தொழுகையாளியா இருந்தாங்க. அல்லாஹ் இன்னைக்கு பாரு, ஒருத்தன் அந்த குடும்பத்துல குடிக்க ஆரம்பிச்சா அந்த குடும்பத்தையே, ஒரே ஒரு மகனா இருப்பான், அந்த குடும்பத்தையே நாசம் அடிச்சிருப்பான் குடியால, போதையால அந்த குடும்பத்தையே நாசம் அடிச்சிருப்பான். எல்லாம் ஊர்லயே பார்க்கலாம். இங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்காரங்களும் ஒவ்வொரு ஊருக்காலும் வந்திருக்கிறோம். அப்போ நம்முடைய சொந்த ஊரில் நாம் பார்த்திருக்கலாம் இன்னைக்கு அந்த குடி என்ற மது என்ற போதையால் எந்த அளவுக்கு நாசம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த போதைகள் எத்தனை வகை இருக்கிறது, எப்படி எப்படி இருக்கிறது, எப்படி எப்படி நாசமாகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வதற்காகத்தான் இன்றைக்கு 3 அணியாக வந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குல்லு முஸ்கிரின் ஹம்ருன் குல்லு முஸ்கிரின் ஹராமுன். ஒவ்வொரு போதையும் அது மது வகையை சார்ந்தது. ஒவ்வொரு மதுவும் ஹராம். எந்த போதையாக இருந்தாலும் சரி, அனைத்தும் ஹராம் என்று கூறுகிறார்கள். ஹராம் என்றால் என்ன? எந்த அளவுக்கு இஸ்லாத்தில் பன்றிக்கறியை எல்லாருமே, எல்லா சமுதாய மக்கள் தெரியும், பன்றியை இஸ்லாம் கருமையாக முஸ்லிம்கள் வெறுப்பாங்கன்னு சொல்லி, அந்த அளவுக்கு வெறுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம்தான் இந்த போதை. இந்த போதையால் அப்புறம் சொல்றது, அதிலே இன்னொரு ஹதீஸ் கூட வருது, குல்லு முஃப்திரின் ஹராமுன். ஒவ்வொரு கேடு இருக்குல்ல, அத்தனையும் ஹராம். உடலுக்கு கேடு தரக்கூடிய எந்த வகை இருந்தாலும் சரி, அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அளவுல மாற்றம் இல்லை. சின்ன அளவு வந்தாலும் சரி, பெரிய அளவு சரி, அத்தனையும் ஹராம் என்று இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ எச்சரிக்கை செய்கிறது. அப்ப குர்ஆன் வசனமும் இருக்குது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா நபியை சொல்றான், நபியே உங்களிடத்தில் கேட்கிறார்கள். அதாவது போதை மதுவை சூது மதுவை பற்றி கேட்கிறார்கள். அவை அனைத்தும் கேடு என்கிற குர்ஆன் வசனம் சொல்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நேரடியார்களே, நிறைய விஷயங்கள், நிறைய குர்ஆன் ஹதீஸ் வசனங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். இப்ப நேரங்கள் குறுகிய நேரம் இருக்கிறதால சில விஷயங்கள் மட்டும், அது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பதம் என்று சொல்வார்கள், ஒரு சோறு பதம் என்று, அப்படிதான் சில விஷயங்கள் சொல்வதற்காக உங்களிடத்தில் 3 அணியாக வருகிறார்கள். என்ன, அது 3 அணியாக வருகிறார்கள். இந்த 3 அணியுடைய நோக்கம், இந்த ஜமாத்துடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, வல்தகுனு மின்கும் உம்மத்தின் யதவுனில் கைரி யாமிருன பில் மாரூஃப் வ யன்ஹவுனல் முன்கர். நன்மை ஏவி தீமை தடுக்கும் ஒரு சமுதாயம், ஒரு கூட்டம் உங்களிடத்தில் இருக்கட்டும், அவர்களை வெற்றி பெற்றோர்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில கூறுகின்றான். அதனால யார் இருந்தாலும் சரி, இந்த போதையை பத்தி நம்ம சொல்ல போனா எதிர்க்க செய்வாங்க. போதை விற்கிறவன், அதுக்கு ஆதரவா இருக்கிறவன், அதை அனுமதிக்கிறவன், அதுக்கு அது உடந்தையா போறவன், அத்தனை பேருக்கு எதிர்ப்பா இருக்கும். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, யாரை பற்றியும் கவலைப்படாதீர்கள், போதைக்கு எதிராக சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பட்டி தொட்டி எல்லாம், கிராமம் எல்லாம் இன்னைக்கு அது விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகவே எடுத்துட்டு போறாங்க, பிரச்சாரமாகவே இன்னைக்கு தமிழக பூரா போகுது. இன்றைக்கு நேத்து சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சொல்றார்கள், என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சமுதாயத்தையே நேர்வழி காட்டியவர், ஒரு சமுதாயமே இந்த போதை தொடக்கூடாது என்று தவறு என்று ஹராமாக்கி சீர்திருத்தி அந்த சமுதாயத்தையே நேர்வழி கொண்டு வந்திருக்கிறார், ஒரு சமுதாயம் மாற்றி அமைத்திருக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய கூட்டத்தில் என்ன ஒரு மாற்று மத சகோதரராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை எடுத்து சொல்கிறார்கள் என்றால், இன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயம் சொல்லக்கூடிய விஷயங்கள் மௌலிது ஓதுன்னு சுத்துது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக அளவுக்கு புகழக்கூடிய புகழ் என்ன என்பதை இந்த மோசமான போதைகளால் இந்த சமுதாயம் உலக மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நல்ல ஒரு ரத்தின சுருக்கமாக சகோதரர் திருமாவளவன் அவர்கள் எடுத்து சொன்னது இன்னைக்கு நேத்து நடந்த மீடியாலாம் அதான் நடந்துச்சு.